ஹாய் ஆல். எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, அதிகாலையில் நீங்கள் வேண்டுறது கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுத்தே ஆகும். அதுதான் அதனுடைய விதி, அதுதான் லா. அட்ராக்ஷன் அப்படின்றத தாண்டி அதுதான் அதனுடைய விதி, யூனிவர்சல் லா. அப்போது நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்து உங்கள் வைப்பை நல்லபடியாக கொடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்கோம். பட் நிறைய பேரால் அட்டன் பண்ண முடியல. ஸோ என் கிளாஸில் வந்தவங்க லாஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90+ இருந்தாங்க. அவங்களில் பாதி பேர் தான் கிட்டத்தட்ட கான்ஸ்டண்ட்டாக அட்டன் பண்ணது. ஸோ 15 டேஸ்லேயே நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாக அப்படியே சூப்பராக ஆகிடல, பட் சின்ன சின்னதாக ஆரம்பிச்சுது. இதில் மாதிரி இந்த சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். லவ் மேரேஜு, அம்மா அப்பா சப்போர்ட் கிடையாது. இவங்க ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். வீட்டில் பயங்கரமான ப்ராப்ளம், கிட்டத்தட்ட வெறுப்பாயிடுச்சு வாழ்க்கையே. அவருடைய ட்ரிங்க்ஸ் பண்ணி பண்ணி கணையமே வீணாக போச்சு. ½ அன் ஹவரில் உயிர் இழந்துருவாருன்ற அந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் அவர் இருந்திருக்காரு. இவர் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, சொன்னால் கேட்குறது இல்லை அப்படின்னும்போது அந்த நிலமையில தான் அவங்க என்ன சூஸ் பண்ணதுக்கு காரணம், இன்னொரு காரணம்னு சொன்னாங்க. அதுதான் ரொம்ப ஹைலைட்டட். என்னென்னா ஒரு 3 சேனல்ஸ் அவங்க வந்து கோச்சுக்கு பார்த்துருக்காங்க இந்த மெடிடேஷன் கிளாஸ்க்காக. இதில் 3 சீட்டு எழுதி போட்டிருக்காங்க. 3 பேரில் என்னுடைய பேர் மட்டுமே 3 தடவையும் முருகர் முன்னாடி வந்திருக்கு. அப்படின்றது நான் எதுக்காகனா பெருமைக்காக இல்லை, முருகர் என்னை வந்து வழி நடத்துகிறாருன்றதை நான் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அது அவங்க சொல்லும் பொழுது. அப்போ தான் நான் முருகருடைய பிளெஸ்ஸிங்கை நான் உணர்கிறேன் இன்னுமே டீப்பாக. அதாவது குடும்பத்தில் பணம்ன்றது அடுத்தபட்சம், ஆனால் சந்தோஷம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அதை நீங்களும் யாராவது அனுபவிச்சுட்ருந்தீங்கன்னா இவங்க சொல்கிற கதையை நீங்கள் கேட்கலாம். அண்ட் இது உண்மையாலும் நம்மளில் ஒருத்தவங்க சொல்கிற ஒரு விஷயம்ன்னும் பொழுது உங்களுக்கு அது நம்பிக்கை ஊட்டும் விதமாக இருக்கும்ன்றதுல எந்தவித டவுட்டும் இல்லை. அதனால தான் அவங்க வாய்ஸ்லேயே நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும், பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும், இல்லை இந்த வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு ஜாப் ஒர்க் ஷாப் நடக்குது, டிஎன்பிசி கிராக் பண்ணும், மற்ற எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னால் வரலாம். அதே மாதிரி ஹோப்னப்போ உங்களை ஹீல் பண்ணிக்கிறது, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, கோவம், ஆங்ஸைட்டி எல்லாத்தையுமே டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த சிஸ்டர் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். ஹாய் மேம், ஐ எம் சுஜிதா. ஸோ நான் இந்த பிரம்ம முகூர்த்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரீசனே என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவால் ரொம்ப இதுவாக இருந்திருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பயங்கர சண்டை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூலாம் நடந்தது. அவங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப கணையம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு ½ அன் ஹவரில் உயிர் போகிறது கூட ரொம்ப இதுதான், நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாலும் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஸோ இதனால் என் பொண்ணு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தா. அப்பாவே வேண்டாம், நம்ம எங்கன்னா போயிடலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவள் இருந்தானா பார்த்துக்குங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை நான் ரொம்பவே நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்னை ஏற்றுக்கல. ஸோ நீ தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை, அதனால் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீயே தான் பார்த்துக்கணும், எங்களை நம்பி வரக்கூடாது, எங்கள் வீட்டுக்கும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். எனக்கு ஃபேமிலி, என்னுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான். ஸோ இங்கே வந்து எதுவுமே அவங்களுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு ஹஸ்பண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காக இருக்கணும். இந்த காலகட்டம், இந்த சூழ்நிலையில் எனக்கு அவங்கள நம்பி தான் நான் வந்து அவங்க மட்டும்தான் இப்போ எனக்காக இருக்காங்க. ஸோ அவங்களே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது தான். ஸோ அப்புறம் எனக்கு யூனிவர்ஸ் கனெக்ஷன்லாம் கிடச்சிது. நிறைய யூடியூப்ஸில் வந்து எனக்கு யூனிவர்ஸ்னால் பற்றி வேறு ஒரு யூடியூப் மூலயமா தான் எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஒரு வெற்றிலை தீபம், ஒரு முருகர் ஃபேனு. நான் வெற்றிலை தீபம் போடுவேன், வாரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போது வந்து எனக்கு எந்த கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஸோ முருகா, நான் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணால் நான் நல்லா இருப்பேன், என் லைஃப் நல்லாயிருக்கும், நான் எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 யூடியூப் சேனலில் நான் எழுதி போட்டேன். அப்போ 3 வாட்டி எடுத்தேன். ஸோ 3 வாட்டியுமே உங்கள் பேர் மட்டும்தான் வந்தது, பிரேமவாசன். ஸோ அதுக்கப்புறமா உங்ககிட்ட தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால நான் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ஸோ ரொம்பவே ரிசல்ட்டை நான் கண்டிப்பாக என் கண் கூட நான் உணர்றேன். இப்போது நான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு 15 டேஸ்லேயே எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் வந்து நான் அதை உணர மறந்துட்டேன். எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. இது எல்லாமே முருகருடைய சைனால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய பிளெஸ்ஸிங் தான். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து முருகர் மாலையே போட மாட்டாங்க. இப்போ அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. உடம்பு ஹெல்த் இஷ்யூலேருந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. ட்ரீட்மெண்ட், மாத்திரை எல்லாமே எடுத்து இப்போ ரொம்ப உடம்பு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்காங்க.
அவங்க முருகர் மாலையே போட மாட்டாங்க. ஆனா, இப்போ முருகர் மாலை போட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு 15 டேஸ்லயே அவங்க முருகர் மாலை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு 48 டேஸா 47 மண்டலம் இருக்காங்க. ஸோ இப்பயும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க. ஆ ஸோ நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு ரீசனே அவங்க ஏன்னா ஒரு தொழில்ல ஈடுபட்டுட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இத மறந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு கார் வாங்கி குடுக்கணும். அவங்க வந்து கார் வாங்கி குடுத்தோன்னா, அவங்களுக்கு டிரைவிங் மட்டும் தான் புடிக்குமே. ஸோ அதனால அவங்களுக்கு கார் வாங்கி குடுக்கணும். ஞாபகம் எல்லாம் விட்டுருவாங்க அப்படின்ட்டு நானு வந்து கார் வாங்கி தரணும். அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த கிளாஸே ஜாயின் பண்ணேன். ஆனா இப்போ நடந்தது என்னன்னா, அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த கார் வாங்குறது, அது வந்து ப்ராசஸ்ல தான் இருக்கு. நான் நடக்கல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ப்ராசஸ்ல இருக்கு. இருக்கலாம். அதுக்கான நெறைய சைன்ஸ் எல்லாமே நான் பார்த்து தான் இருக்கேன். எனக்கானது அது என்ன உணர வச்சுட்ருக்கு நிஜமாவே. பிரபஞ்சம் வந்து அது என்ன தேடி வந்துட்டுருக்க மாரி தான் எனக்கு அறிகுறி காமிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அத உணர்றேன். ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் நானு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நான் எதுக்காக வந்தேன், என்னத்துக்காக பண்ணேன் அப்படின்னு விஷயத்தையே மறந்துட்டேன். அப்புறமா ஒரு நாளா சடனா நீங்க சொன்னீங்க. ஸோ எதனா இவ்ளோ நாளா 1 மந்த் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதான் 40 டேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. எதனா ஒரு இஷ்யூவாவது உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். நீங்க நெனச்சு பாருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் அனலைஸ் பண்ணேன். நம்ம எதுக்காக சேர்ந்தோம்? எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஸோ ஏன் எனக்கு நடக்காம இருந்திருக்கு? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். நான் எதுக்காக ஜாயின் பண்ணேன்? என்ன ரீசன்? அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது நான் சேர்ந்ததுக்கு காரணமே என் ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு. தெரியல. கண்டிப்பா இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு நான் உணர்றேன். கண்டிப்பா இப்போ நாங்க ரொம்ப 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 நல்லா இருக்கோம். என் பொண்ணு இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, என்ன மாரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருந்தாலும், நீங்க சிலது மெனக்கெடணும். சில நேரங்கள் நீங்க ஒதுக்கணும். டைம் இல்ல, என்னால முடியலன்னு காரணம் சொல்லி நம்மளே ஏமாத்திட்டுருக்கோங்க. அத நீங்க தவிர்த்துட்டு, அந்த ஒரு நல்ல நேரத்துல நீங்க எழுந்து செய்யக்கூடிய கண்டிப்பா அதுக்கான முயற்சிக்கு பலன் கண்டிப்பா கிடைக்குன்றதுனால தான் நான் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நெறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா, மறக்காம இத ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போதான் சீக்கிரமா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சீக்கிரமா இந்த வீடியோ போய் சேரும். இன்னும் உங்களுக்கு டைரக்ட் கவுன்சிலிங் வேணும் த்ரூ ஃபோன் கால் அப்படின்னாலும் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமா காண்டாக்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.